நீங்க உங்க புள்ளைய இனிமே பிரிஞ்சு இருக்க வேண்டாம். அப்படி பிரிஞ்சு இருக்கிறது எவ்வளவு பெரிய வேதனைன்னு எனக்கு தெரியும் அத்தை. அதுலயும் பெத்து வளர்த்து ஆளாக்கின புள்ளைய பிரிஞ்சு இருக்கணும்னா அது வேதனை மட்டும் இல்ல, பெரிய கொடுமையும் கூட. நான் எந்த தப்பான முடிவிலையும் வீட்டை விட்டு போல அத்தை. எனக்கு மனசு சரியில்லை. மனசை சரிப்படுத்துற மருந்து கடவுள் கிட்டதான் இருக்கு. அதை தேடிதான் நான் இப்ப கிளம்பியிருக்கேன். கோவில் கோவிலா போறேன். மன நிம்மதி கிடைச்சதும் திரும்பி வந்துடுவேன். இந்த இடைப்பட்ட காலத்துல நீங்க உங்க புள்ளியையும் பல்லவியையும் புரிஞ்சுக்கிட்டு மன்னிச்சு ஏத்துக்கணும் அத்தை. இதுதான் என் முடிவான ஆசை. நிறைவேற்றுவீங்கிற நம்பிக்கையோட உங்க அனு. அனு, கவலைப்படாதீங்க அத்தை. அனு நிச்சயமா திரும்பி வந்துடுவா. இல்ல ருக்கு, அப்படி நம்பிக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. நான் போறேன். என் மருமகளை தேடி கோயில் கோயிலா போறேன். என்னம்மா சொல்றீங்க? அதெல்லாம் அவ்வளவு சுலபமான காரியமா? ஆமா அத்தை, நீங்க அனுவா எந்த கோவில்ல போய் தேடுவீங்க? அவ தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு தான் போயிருக்கணும். ஏன்னா அங்க இருக்கிற கோயில் அவளுக்கு நல்லா தெரியும். நான் பாலு கூப்பிட்டுக்கிட்டு இன்னைக்கு தஞ்சாவூர் புறப்படுறேன். உங்களுக்கு ஏமா கஷ்டம்? நான் வேணா அனுவை தேடி கூட்டிட்டு வரேனே. இல்ல, நீங்க இங்கே இருங்க. நீங்க 2 பேரும் இங்க இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். பிள்ளைங்களுக்கு உங்க துணை தேவை. அதனால நான் போறதுதான் சரி. சொல்லுங்க ராஜா. அனு எப்படி இருக்கா கணேஷ்? நார்மலாக தான் இருக்கா. டோன்ட் வரி ராஜா. டோன்ட் வரியா? அப்படி எப்படி இருக்க முடியும் கணேஷ்? கஷ்டம்தான் ராஜா. ஆனால் அனுவை பார்த்தா பக்குவமாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அவன் நிச்சயமாக உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பா ராஜா. பொய் சொல்லலையே கணேஷ். அது ராஜா, நான் அனு என் மேலே கோவமாக இருந்து அதை நீங்கள் மறைச்சு என்கிட்ட பொய் சொல்லலாம் இல்லையா? அதான் கேட்டேன். ஐயோ, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை ராஜா. ராஜா, என்னாச்சு? அனு கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். நீங்க அவகிட்ட போனை கொண்டு போய் கொடுக்குறீங்களா? என்ன கணேஷ்? சாரி ராஜா, அனு இப்பதான் தூங்க போனா. நான் அப்புறமா அவகிட்ட உங்களுக்கு ஃபோன் பண்ண சொல்லட்டுமா? சரி கணேஷ். ஆமா, நீங்க எப்ப சென்னைக்கு வரீங்க ராஜா? இன்னும் 2 நாள் ஒர்க் இருக்கு. ஆனா எனக்கு இங்க இருப்பே கொள்ளல. இந்த நிமிஷமே கிளம்பி வந்துடலாம் போல இருக்கு. வேணாம் வேணாம் வேணாம், நீங்க ஒர்க்கை முடிச்சு 2 நாள் கழிச்சே வாங்க ராஜா. நாங்க இருக்கோம்ல. டோன்ட் வரி. சரி, பாய். ஓகே, பாய். சாரி ராஜா. கவலைப்படாதீங்க மாமா.
அக்கா உங்களை புரிஞ்சுப்பாங்க. நீங்கள் அவங்க 2 பேரோடையும் சந்தோஷமாக வாழத்தான் போகிறீங்க மாமா. பாட்டி என்ன பாட்டியும் பேத்தியும் பலமா யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னும் யார் குடும்பத்தை கெடுக்கலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா? தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. நாங்களே ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருக்கோம். அடடடடடா, மனசு உடைஞ்சு போயிருக்கீங்களா? கேக்குறதுக்கே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? மம்மி ஏன் மம்மி இப்படி எல்லாம் பேசுறீங்க? எந்த பொண்ணுல வேலை பாய்ச்சறேன்னு சொல்றியா? எல்லாரும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு எனக்கு எதிரா வேலை பாத்தீங்கல்ல? உங்களெல்லாம் நான் சும்மா விட்டாலும் அந்த ஆண்டவன் சும்மா விட மாட்டான். இன்னும் பாத்துக்கிட்டே இருங்க, எல்லாரும் என்ன பாடுபட போறீங்கன்னு. என்ன உங்க அருமை மாப்பிள்ள பெங்களூர்ல இருந்து வந்துட்டாரா? அந்த வீட்ல பூகம்பம் ஸ்டார்ட் ஆயிடுச்சா? நான் தான் அப்பவே சொன்னேனே, உன் மாப்பிள்ள ஊர்ல இருந்து வந்த உடனே அணுவோட சுயரூபம் தெரியும்னு. என்ன அவர் வந்த உடனே சட்டையை பிடிச்சு நல்லா உழுக்கு உழுக்குன்னு உழுக்கினாங்களா? அவங்களுக்கு என்ன பதில் சொன்னாங்களா உன் அருமை மாப்பிள்ள? வாயை மூடுடி. அனு உன்ன மாதிரி கேவலமானவ இல்ல. அவ அப்படி நடந்துக்க மாட்டா. நீயா இருந்தா அப்படிதான் செஞ்சிருப்ப. ஆனா அனு மாப்பிள்ளைய நல்லா புரிஞ்சுக்கிட்டு அவரை அவங்க அம்மா கூட சேர்த்து வைக்கணுங்கிற நல்ல எண்ணத்துல பாவம் இப்ப அவ வீட்டை விட்டு எங்கேயோ போயிட்டா. அனு ஆண்டி எங்க போனாங்க, எப்படி இருக்காங்கன்னு தெரியாம நாங்களே மனசு பதச்சு போயிருக்கோம். நீ வேற ஏமா எரியிற தீயில எண்ணெய் ஊத்துற? எனக்கு தெரியும் இந்த மாதிரிதான் ஏதாவது நடக்கும்னு. எங்க போயிருக்க போறாங்க அந்த அப்பாவி அனு? உண்மை தெரிஞ்சதும் சூசைட் பண்ணிக்கலான்னு நான் பீச்சுக்கு போன மாதிரி அவங்களும் எங்கேயாவது போயிருப்பாங்க. அப்புறம் நிதானமா உட்கார்ந்து யோசனை பண்ணதுக்கு அப்புறம் நாம இதுக்கு முட்டாள்தனமா போகணும்? நம்மளை ஏமாத்தினவங்கள உண்டு இல்லைன்னு ஆக்கணும்னு முடிவு பண்ணிட்டு தானா திரும்பி வந்துருவாங்க. அதுக்கப்புறம்ல இருக்கு உன் மாப்பிள்ளைக்கு. நான் சொன்ன மாதிரியே அணுவோட ருத்ர தாண்டவம் ஆரம்பமாக போகுது. வாயை மூடுடி. என் வயிற்றுச்சு நீ கொட்டிக்காத. மாப்பிள்ளை எவ்வளவு நல்ல மனுஷன் உனக்கு தெரியுமா? அப்படி ஒரு தங்கமான மனுஷன் உனக்கு புருஷன் அமைஞ்சதுக்கு நீ 7 ஜென்மத்துக்கு புண்ணியம் பண்ணிருக்கணும். எங்க வார்த்தையை தட்டக்கூடாதுன்னு தான் உன் கழுத்துல தாலியை கட்டினார தவிர உன் அழகுல மயங்கி போயில்ல. இதெல்லாம் உனக்கு எங்கடி புரிய போகுது? சி, நீ புரிஞ்சுக்கிற ஜென்மமே இல்லடி. என்ன பண்ணலாம் கணேஷ்? ஒன்றுமே புரியல. அனு கும்பகோணம் தான் போனாலா இல்லை வேற எங்கேயாவது போனாலான்னு தெரியல. நான் வேணா பாலு அழைச்சிட்டு போய் கும்பகோணத்தில் அணு ஒரு காலன்னு தேடி பார்க்கட்டுமா? வேணா சுந்தரம், கோமதி அம்மாவும் பாலுவும் கும்பகோணம் தான் போயிருக்காங்க. எப்படியாவது அணுவோட திரும்பி வரேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த நேரத்தை நம்ம அணுவை தனியாக விட்டு தப்பு கணேஷ். விடிய காலம் எழுந்து போயிருக்கா. நான் தூங்கும் போது மணி 3 இருக்கும். எப்படியோ அணுவை தேடி கண்டுபிடிச்சே ஆகணும். அணுவுடைய ரிலேட்டிவ்ஸ் யார் யாருன்ற டீட்டெயில்ஸ் அம்மாவுக்கு நல்லா தெரியும். வேணும்னா அம்மாவை அழைச்சிட்டு போய் ட்ரை பண்ணலாமா? சரி சுந்தரம், நம்ம ராஜா கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்ல வேணாமா? இப்போ அவசரப்பட வேணாம் கணேஷ். அணு கிடைச்ச பிறகு சொல்லிக்கலாம். ஏன்னா அதுக்குள்ளே ராஜாவும் பிஸ்னஸ் ப்ராஜெக்டை ஃபைனலைஸ் பண்ணிட்டு வந்துடுவான். ஏற்கனவே பல்லவி கொடுக்குற டார்ச்சர், இப்போ இந்த விஷயத்த வேற சொன்னால் அவன் உடஞ்சி போயிடுவான். அதனால் இந்த விஷயத்த அவங்ககிட்ட மறைக்கிறதுல தப்பு இல்லைன்னு எனக்கு தோணுது. நாளைக்கே ஒரு வேளை அவனுக்கு தெரிய வந்தாலும் அவன் நம்மளை தப்பாக நினைக்க மாட்டான். அணு நடந்துக்கிட்டதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப தெளிவாக இருந்த மாதிரி இருந்தது.
பல்லவி கிட்ட பேசுனது, அத்தை கிட்ட பேசுனது, இதெல்லாம் பண்ணவ எப்படி தெரியாம வீட்டு விட்டு போனான்னு தான் புரியல. ஒருவேளை அணுவுக்கு ஏதாவது விபரீதமாக நடந்துருந்தா நமக்கு இந்நேரம் நியூஸ் கிடச்சிருக்கும். அந்த மாதிரி எதுவும் நடக்கல, அணு நல்லபடியாக இருக்கான்னு நினச்சி நம்ம சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான். உண்மைதான் சுந்தரம். ஒரு பக்கம் சந்தோஷம், இன்னொரு பக்கம் அணுவை காணுங்கிற வேதனை. வீட்டில் பசங்க சாப்பிடாம கூட இருக்காங்க, அதை பற்றியெல்லாம் கூட கவலைப்படாம எங்கே போனான்னு தான் குழப்பமா இருக்கு. என்ன பண்ணுறது கணேஷ்? இத்தனை நாள் மூடி மறைச்ச விஷயம் திடீர்னு தெரிஞ்ச உடனே வேதனைப்படாமல் என்ன செய்வா? ஆனால் யார்கிட்ட சண்டை போட்டு என்ன பிரயோஜனன்ற விரக்தியில் தான் அணு கிளம்பி போயிருக்கணும். ஆனால் அணு நிச்சயமாக திரும்பி வருவான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. கடவுள் நம்மளை கைவிட மாட்டார் கணேஷ். परिमलपत्रपुष्पाक्षताञ्जलिं समर्पयामि अघोरेभ्यो घोरेभ्यो घोरघोरतरेभ्यः सर्वेभ्यः सर्वसर्वेभ्यो नमस्ते अस्त्ररुद्ररूपेभ्यः कर्पूर आनन्दनीराजनं सन्दर्शयामि सन्तश्रीरस्तु समस्तमङ्गलानि भवन्तु नित्यश्रीरस्तु नित्यमङ्गलानि भवन्तु सत्याः एताः आशिष्यः सन्तु शरण्ये त्र्यम्बके देवी नारायणि नमोस्तुते मनोभीष्टफलसिद्धिरस्तु शतमानं भवसरायु पुरुषशतेन्द्रिय आयुष्येवेन्द्रिये प्रतिष्ठते सन्तश्रीरस्तु समस्तमङ्गलानि भवन्तु नित्यश्रीरस्तु नित्यमङ्गलानि भवन्तु सत्याः एताः आशिष्यः सन्तु ஸ்ருதி, அது அணு ஆண்டி மாதிரி இல்ல? ஆண்டி, அனு ஆண்டி, நீங்க இங்க எப்படி? நான் காஞ்சிபுரத்துக்கு என் ஃப்ரெண்டை பார்க்க வந்தேன். நீங்க மட்டும் தனியா வந்தீங்க? தனி தான் வந்தேன். ஆனால் என் ஃப்ரெண்டு இப்போ வந்து கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, நீங்க 2 பேரும் என்ன இங்க வந்திருக்கீங்க?
என் ஃப்ரெண்டோட மேரேஜ் இருந்தது. அதை அட்டென்ட் பண்ணிட்டு அப்படியே கோவிலுக்கு வந்தோம். இந்த கோவிலோட விசேஷம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா ஆண்டி? தெரியாதே. கல்யாண தடை இருக்கவங்க இந்த கோவிலுக்கு வந்து வேண்டிக்கிட்டா அந்த தடையெல்லாம் நீங்கி சீக்கிரம் கல்யாணம் நடந்துரும் ஆண்டி. நல்ல விஷயம்தான். உன் கல்யாணம், நிவேதா கல்யாணம் அதெல்லாம் சீக்கிரமா நல்லபடியா நடக்கணும். இதுக்கு இந்த சாமி தான் மனசு வைக்கணும். ஆண்டி எல்லாமே நல்லபடியா நடக்கும், எதுக்கும் கவலைப்படாதீங்க. இது பெத்தவங்களுக்கே உண்டான கவலைப்பா. கல்யாணம் நல்லபடியா நடக்கிற வரைக்கும் இது தீரவே தீராது. சரி ஆண்டி, நாங்களே உங்களை உங்க ஃப்ரெண்டு வீட்டில் ட்ராப் பண்றோம். இல்ல பரவாயில்ல, அவ இப்ப வந்துருவா. உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாம சிரமம்? அதெல்லாம் ஒரு சிரமமும் இல்ல. வாங்க ஆண்டி. நீங்க எவ்வளவு நேரம் தான் இங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க? வாங்க போலாம். இல்ல பரவாயில்லம்மா, எனக்கு அவ வீடு தெரியாது. அவளே வந்து என்ன பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கா. நீங்க கிளம்புங்க, அவ வந்துருவா. சரி ஆண்டி, ஜாக்கிரதை. வர ஆண்டி. வரோம். பெரியம்மா எடுத்துக்கோங்க. ருக்கு, காஃபி சாப்பிட. தேங்க்ஸ்மா. சொல்லுங்க ஆதி. என்ன நிவேதா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? எங்க இருக்கீங்க? நானும் ஸ்ருதியும் காஞ்சிபுரத்துக்கு வந்திருக்கோம். அப்படியா? என்ன அப்படியான்னு சாதாரணமாக கேட்குற? சரி, நீ ஆண்டி கூட காஞ்சிபுரம் வந்திருக்கலாம்ல? என்ன சொல்றீங்க ஆதி? எந்த ஆண்டி? எந்த ஆண்டியா? உங்க அம்மாவை தான் சொல்றேன்.